நம் நடுவில் இருக்கிறார். He is our Lord, அவர் நம்முடைய மாஸ்டராக, நம்முடைய அரசராக, மிக பெரும் சிங்காசனத்திலே அல்லது மிகவும் உன்னதமானவராக நம் மத்தியிலே இருக்கிறார். நாம் அவருக்கு சேவை செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம். அவர் அருளும் பலத்தினாலே நாம் ஊழியம் செய்கிறோம். அவர் அருளும் பலத்தினாலே நாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுகிறோம். அவர் அருளுகிற கிருபையினாலே நாம் இந்த வேதத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இது அவருடைய வார்த்தை. ஸோ கடந்த வாரமும் நான் இதை நினைப்பூட்டினேன். இந்த நாட்களிலே இதை நான் அதிகமாக உணர்கிறேன். ஆக்சுவலாக ஆகையினால எல்லா கூட்டங்களிலேயும் சொல்லுகிறேன். நான் எல்லா கூடுகைகளிலேயும் அருமையானுள்ள இந்த வேதாகமத்தினுடைய வேத பகுதிகளை, வசனங்களை நாம் வாசிக்கும் போது அல்லது இதை நாம் மற்றவர்களுக்கு போதிக்கும் போது, மற்றவர்களுக்கு முன்பதாக கொண்டு வரும்போது அதனுடைய அர்த்தத்தை மாத்திரம் நாம் சொல்ல முயற்சி சொல்லுகிறோம். அந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது இட் இஸ் காட் ஸ்பீக்கிங் டு அஸ். தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஸோ அதுல புரியாமல் இருக்கிற வார்த்தைகளை மாத்திரம் நாம புரிந்து கொள்ளும்படி சற்று விளக்கமாக பார்க்கும்போது இட் இஸ் காட் ஸ்பீக்கிங். தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் அதிலே நம்ம அர்த்தத்தை நாம் மாற்றி விடுவோம். ஆனால் அது சில சமயங்களிலே அது திரிபு பெற்று, மாற்றம் பெற்று, இதே பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் சாத்தானுடைய உபதேசமாக மாறிப்போக வாய்ப்பு இருக்கிறது. ஆகினாலே தான் இதை நான் நினைக்கும் பொழுதெல்லாம் மிகவும் நடுக்கத்தோடு, பயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காணப்படுகிறோம். நாம் எல்லாரும் அந்த மாதிரிதான். ஏனென்றால் மாற்று வார்த்தைகள் அல்லது வேற விதத்திலே அதை நாம் புரிந்து கொள்வோமே, ஆனால் அதே தேவனுடைய வார்த்தை சாத்தானுடைய வார்த்தையாக மாறிப்போகும். அர்த்தம் மாறி போனால் அது ஜீவனுக்கு மாறாக அது மரணத்தை வருவிக்கிறதாக மாறிப்போகும். ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை அதிகமாய் நாடினவர்களாக அவர் நமக்கு உதவி செய்யும்படி ஜெபத்தோடு நாம தொடர்ந்து காணப்படுவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1 முதல் 4 நாம் முடித்து விட்டோம். என்னுடைய ஞாபகப்படி அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய காரியத்தையும் தெளிவாக முடித்து விட்டோம் அப்படிதான் நினைக்கிறேன்னா. Yes uncle, actually Matthew 5 கரெக்ட், என்னாகுமம் அது முடிச்சாச்சு. கரெக்ட். ஒரு சீரீஸ் ஆக்சுவலா மத்தேயு 5வது அதிகாரத்துல நம்ம பார்த்த வேத பகுதி இயேசு கிறிஸ்துவே இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிற வேத பகுதி. the way we read it, அதை வாசிக்கும் பொழுது இந்த நியாயப்பிரமாணம் பின்பற்றப்பட வேண்டியதும் அந்த நியாயப்பிரமாணம் போதிக்கப்பட வேண்டியதும் மிக மிக அவசியமானது, துல்லியமாக இருக்க வேண்டும் என்பதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய நிறைவாக எந்த விதத்திலே இயேசு கிறிஸ்து அதை நிறைவாக்கினார் என்கிற வேத பகுதிகளை பார்த்தோம். அதை இப்பொழுது நாம் அது நிமித்தமாக நம்மை நியாயப்பிரமாணத்தினுடைய பிடியிலிருந்து, அதாவது நியாயப்பிரமாணத்தின் கீழானவர்களாக நாம் இருந்த நம்மை விடுதலையாக்கி நியாயப்பிரமாணத்திற்கு மேலே நடக்கும்படி அல்லது நியாயப்பிரமாணத்தை நாம் எளிதாக கை கொள்ளக்கூடியவர்களாக தேவன் நம்மை தமது குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாம்சத்தினால் பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அவருடைய மாம்சத்திலே நம்முடைய பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு சொல்லி அந்த 8வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து பிடியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார்.
ஆனால் அதே நேரத்துல நியாயப்பிரமாணத்திலிருந்து இவ்விதமாக விடுதலை பெற்றவர்களாக நியாயப்பிரமாணம் அற்றவர்களாக அல்லது பிரமாணம் அற்றவர்களாக அல்லது எந்த விதமான கைட்லைன்ஸும் இல்லாதபடி நாம் மனம் போல வாழுகிறவர்களா இருக்கும்படியாக அல்ல, அதே நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றக்கூடியவர்களாய் நம்மை மாற்றினபடியினாலே பரிசுத்த ஆவியினாலே நாம் நியாயப்பிரமாணத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் நம்மை மாற்றுகிறார். நிறைவேற்ற வேண்டியது மிகவும் அவசியம். ஆனால் நியாயப்பிரமாணம் இருக்கிறதே, நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுகிறதே, ஆகையினால் இப்படி செய்ய வேண்டும் என்கிற ஆட்டிடியூட்ல அல்ல, அந்த நியாயப்பிரமாணத்திற்கு பின்னாலே இருக்கிற இயேசு கிறிஸ்து அல்லது பிதாவாகிய தேவன், காட் த பர்சன். நான் நியாயப்பிரமாணத்தினுடைய அல்லது அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய ஸ்பிரிட், அந்த அந்த நியாயப்பிரமாணத்துக்கு பின்பாக இருக்கிற அன்பின் கட்டளை, அன்பு கூறுங்கள் என்கிற கட்டளை, தேவனாய கத்திடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற கட்டளையை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக, அதுவும் அன்பின் அடிப்படையிலே. நான் இதை மீறினேன், ஆனால் நான் இதன்படி வாழாவிட்டால் அந்த எனக்காக ரத்தம் சிந்தி இத்தனை பெரிய ரட்சிப்பை எனக்காக சம்பாதித்த இயேசு கிறிஸ்துவை நான் அஃபண்ட் பண்ணுகிறேன் என்கிற அந்த ஆட்டிடியூட். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் மிக மிக முக்கியமானது இந்த வார்த்தைகள். ஸோ 1 முதல் 4 இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம 5 முதல் 8 வரை உள்ள வேத பகுதிக்கு செல்லுவோம். இந்த 2 வேத பகுதிகளும் தொடர்புடையதுதான். 5 முதல் 8, அதுக்கு பிறகு 9 முதல் 11, அதுக்கு பிறகு 12, 13, இப்படி 3 செக்ஷன்ஸாக இருக்கிறது. இந்த 3 செக்ஷன்ஸ்மே அல்லது இந்த 3 வேத பகுதிகளுமே இந்த முதல் வேத பகுதியோடு கூட சம்பந்தப்பட்டதுதான். மொத்தத்துல இந்த 8வது அதிகாரம் முழுவதும், நல்லா கவனிங்க, 8வது அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறதினுடைய அல்லது 8வது அதிகாரம் முழுவதும் நமக்கு தேவனால் ஈவாக கொடுக்கப்பட்டதனுடைய காரணமே இந்த முதல் அதிகாரம், 8வது அதிகாரம் முதல் வசனத்தினுடைய அந்த முதல் காரியம். ஆக்கினை தீர்ப்பு இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை நிரூபணம் செய்வதற்காகவே என்பதை நாம் மனதிலே இருத்தி கொண்டவர்களாக அந்த பேசேஜை நம்ம படிக்க போகலாம். திரும்பவும் வலியுறுத்தி சொல்லுகிறேன், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, அந்த முதல் 8வது அதிகாரம் முதல் வசனத்தினுடைய அந்த முதல் பகுதியை படிக்கிறேன். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. there is no condemnation. அப்படின்னா என்ன? இறுதி நியாயத்தீர்ப்பு எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டு விட்டாகிவிட்டது, அல்லது the final judgment is being passed, அல்லது final judgment is being fulfilled. Amazing. இறுதி நியாயத்தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டு விட்டது. இறுதி நியாயத்தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆகையினாலே எனக்கு அந்த கண்டம்னேஷனுக்குரிய ஆக்கினை தீர்ப்புக்குரிய நியாய தீர்ப்பு எனக்கு கிடையாது, எப்போதும் கிடையாது. ஆகையினாலே எனது மரணத்திற்கு பின்பு அல்லது கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கு பின்பு இருக்கிற அந்த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் அல்லது மிக முக்கியமான அந்த நியாய தீர்ப்புக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த நியாய தீர்ப்பு என்னை விட்டு எடுபட்டது, அல்லது அந்த நியாய தீர்ப்புக்கு நான் நீங்களா இருக்கிறேன். அந்த நியாய தீர்ப்பு எனக்கு, என்னை பொறுத்த அளவில் எனக்கு அது கிறிஸ்துவிலே நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆகையினாலே ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட நிரூபிக்கும்படியாக 39வது வசனம் வரையிலும் இந்த முழு அதிகாரம் இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அதோடு கூட அந்த மகிமைப்படுத்தப்படுகிற அனுபவம், மகிமையான இந்த அனுபவத்தினுடைய கண்டம்னேஷன் இல்லை அல்லது இந்த இறுதி நியாய தீர்ப்பு இல்லை என்கிற அந்த மகிமையான நிலையை கொண்டாடும்படியாக இந்த முழு 8வது அதிகாரம் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. This is the promise of the promises. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதாகமத்தை இன்னொரு விதத்திலே நாம் சொல்வோமே ஆனால், it is the book of promises, வாக்குத்தத்தங்களின் புத்தகம். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே மாத்திரம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த 8வது அதிகாரத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுக்கு உள்ளும் அதற்கு உள்ளே அடக்கி அதன் அடிப்படையிலே வாசிக்கும்படியாக, பூர்த்தியாகும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னொரு தடவை விரிவாக நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் இந்த நாட்களிலே வாக்குத்தத்தங்களை புரிந்து கொள்வது மிகவும் தவறான விதத்திலே புரிந்து கொள்ளப்படுகிறது. ஓகே, இப்போ 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஒவ்வொருவரும் உங்களுடைய வேதாகமத்திலே கருத்தூன்றி பாருங்கள். இந்த பேசேஜில் நம்ம முதல் முறையாக என்டர் பண்ணுகிறோம். அதனாலே கருத்தாக படிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். தமிழ் வேதாகமத்துல அன்றியும்னு போட்டிருக்கு. ஆனா ஆங்கில வேதாகமங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா டிரான்ஸ்லேஷன்ஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அகெயின் இங்கேயும் ஃபார் தான் போட்டிருக்கு. ஏனென்றால், ஸோ அது ஏனென்றால் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால முந்தின வசனத்துல இருந்து தான் அதை படிக்கணும். அது எப்படின்னு சொன்னா, ஆங்கிலத்தில் இருக்கிற அந்த ஆர்டர்ல படிக்கிறேன். முந்தின வசனம் நாம் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார், ஏனென்றால் நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்ப திருப்பியும் வாசிக்கிறேன் 4வது வசனம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார், ஏனென்றால் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள், அது இடையில ஆகையினால் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். அமேசிங்கான ஒரு பேசேஜ், மிக முக்கியமான ஒரு பேசேஜ், அருமையானுள்ளே. நாம் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நாம் எளிதாக நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற்றுவதற்கு நியாயப்பிரமாணத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து, ரொம்ப முக்கியமான காரியம், நியாயப்பிரமாணத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து அல்லது நியாயப்பிரமாணத்தினுடைய பலத்திலிருந்து, அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய ஆளுகையிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆகையினாலே பயம் இல்லாதபடி, அடிமைத்தனத்தின் ஆவி இல்லாதபடி நாம் மிகவும் தைரியமாக சந்தோஷமாக நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற்றப்பட்டோம். அருமையானவர்களே, இன்னொரு விதத்திலே நாம் பார்ப்போமே ஆனால், இந்த 8வது அதிகாரம் மிக குறிப்பாக எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அல்லது 5வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரையிலும் நமது ரட்சிப்பினுடைய பூரண நிச்சயம்,
அதை குறித்து தான் போதிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். அதை குறித்து தான் போதிக்கப்பட்டிருக்கிறது. அது எதனால்? மிக முக்கியமாக இந்த ரட்சிப்பு தேவனால் பூரணப்படுத்தப்படுகிறது. இந்த ரட்சிப்பை நம்மிலே துவக்கினவர் தேவன், இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பவர் தேவன், இதை முடிப்பவர் தேவன். எதற்காக அப்படி செய்கிறார்? தனக்கே மகிமை உண்டாகும்படி. இந்த வசனங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், இங்க போக வேண்டாம். ஆனா இது ரொம்ப முக்கியம், நம்ம நினைவு கூறுவது நல்லது. அருமையானவர்களே, நம்முடைய ரட்சிப்பை பூரணப்படுத்துவது, அதாவது நாம் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றினவர்களாக, that is equal to அவர் விரும்பும் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை அன்றாடம் நடப்பித்தவர்களாக இந்த ரட்சிப்பை பூரணப்படுத்துவது, அது தேவன் மேல் விழுந்த கடமையாக அல்லது தேவன் தன்னுடைய கடமையாக எடுத்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய முழு ரட்சிப்பின் நிமித்தம் அவர் மகிமைப்பட வேண்டும். ஆகினாலே அவர் தம்முடைய மகிமையை அவர் தமது மகிமை குலைச்சலாக அவர் எப்போதும் செய்வதில்லை. தமது நாமத்தினுடைய அதனால்தான் நாம ஜெபிக்கும் பொழுதெல்லாம் இயேசு சொல்லி கொடுத்த ஜெபம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஒரு விதத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக அல்லது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு உள்ளேயும் கூட என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை இந்த நாளிலே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். அதுதான் பின்னாலே ஜெபம் பண்றோம். எங்களுடைய பாவ கடன்களை மன்னியும், இப்ப ரீசெண்டா செஞ்ச என்னுடைய பாவ கடன்களை எல்லாம் மன்னியும், சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். எதற்காக என்றால் அவர் இதை அவர் செய்வதினாலே சோதனைக்கு உட்பட்டு நாம நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றாம போகாம இருக்கிறதுக்கு அவர் காத்துக் கொள்ளுகிறார். ஏனென்றால் அவருடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்படுகிறது. ஓகே, சோ இது மிக முக்கியமான காரியம். ஏனென்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இன்ட்ரோடக்ஷனும் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த நாட்களிலே பெரும்பாலான, நன்றாக கவனியுங்கள், இது மிக முக்கியமான காரியம், பெரும்பாலான கிறிஸ்தவ விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இந்த ரட்சிக்கப்பட்டேன், நான் விசுவாசித்தேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன், அங்கேயே ஒரு பெரிய ஒரு டைல்யூஷனை கொண்டு வந்துடுறாங்க, ரட்சிப்பை டைல்யூட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு நான் எனது விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறேன், என்னை ரட்சித்தார், நான் தான் பரிசுத்தமாய் வாழ்ந்து என்னுடைய ரட்சிப்பை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பவர்கள் தான் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படி நினைப்பார்களே ஆனால், அவர்கள் அப்படி நடந்து கொண்டிருப்பார்களே ஆனால், தன்னுடைய ரட்சிப்பை பொறுத்தவரையிலே நாங்கள் தான் செய்து நிறைவேற்றுகிறோம் என்கிற ஆட்டிடியூட்ல அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மகிமைக்கு களங்கம் வருவிக்கிறார்கள் என்பது மிக முக்கியம். ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்களே ஆனால் இங்கே அவருடைய ரட்சிப்பிலே பிரச்சனை இருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்தும்படியாக தான் இந்த பேசேஜ் அருமையானவர்களே. இந்த வேத பகுதி அடிப்படையாக, அதாவது 5வது வசனம் முதல் 8வது வசனம் வரையிலும் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் நடப்பவர்கள் யார், ஆவிக்குட்பட்டவர்களாய் நடக்கிறவர்கள் யார், அல்லது மாம்சத்துக்குரியவர்கள் யார், ஆவிக்குரியவர்கள் யார், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் யார், ஆவியின்படி நடக்கிறவர்கள் யார், that is equal to ரட்சிக்கப்படாதவர்கள் யார், ரட்சிக்கப்பட்டவர்கள் யார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இதுல நம்ம இந்த பேசேஜை கருத்தூண்டி படிக்க முயற்சி செய்வோம். நீங்களும் நன்றாக அதை புரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் சிந்தனை செய்யுங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த நாட்களிலே நடைமுறையில் இருக்கிற ஆபத்துகளை நாம ரியலைஸ் பண்ணுவோம். அந்த ஆபத்துகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளுவோம். அந்த ஆபத்துகளிலே சிக்கி இருக்கிற ஒரு சில மக்களை ஆகிலும் ரட்சிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ரட்சிக்கான காப்பாற்றி அந்த சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, என்றால் முழுக்க முழுக்க தமிழ் திருச்சபை இதற்குள்ளேதான் கிடக்கிறது என்று சொல்லலாம். திரும்பியும் இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏனென்றால் இந்த நாட்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா என்கிற வசனத்தை இந்த மாதிரி வசனங்களை எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறவங்க இப்போ ரொம்ப ரொம்ப இல்லைன்னு சொல்லலாம். அப்படியே பிரசங்கித்தாலும் அவர்கள் என்ன பிரசங்கிக்கிறார்கள் என்றால், அந்த சபையில இருக்கிற விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாருமே விசுவாசிகள் என்கிற அசம்ஷன்ல, விசுவாசிகளாகிய நீங்கள் மாம்ச சிந்தை உடையவர்களாய் இல்லாதபடி ஆவின் சிந்தை உடையவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது தவறான புரிந்து கொள்ளுதல். அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மாம்சத்தின்படி நடக்கிற விசுவாசிகளும் இருக்கிறாங்க போல அப்படின்னு. ஆனால் இந்த வேத பகுதி நமக்கு மிக தெளிவாக்குகிற காரியம் என்னவென்றால், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று ஒரு கிறிஸ்தவ விசுவாசி இருக்க முடியாது. புரியுதா? மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்கள் கிறிஸ்தவ விசுவாசி அல்ல, அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். இதுதான் நம்ம தெளிவாக இங்க பார்க்க போறோம். இது இந்த புரிதல் நமக்கு ஆரம்பத்திலே இருக்கிறது நல்லது. நம்ம தெளிவாக ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்ப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்னொரு விதத்துல இதை சொல்லுவோமே ஆனால், இந்த தலைப்புகள் இதெல்லாம் நான் சொல்றேன் முகவுரை மாதிரி. ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் விசுவாசி அல்லாத கிறிஸ்தவர்கள், அல்லது அப்படி குழப்பம் வேண்டாம், கிறிஸ்தவ விசுவாசிக்கும் கிறிஸ்தவ விசுவாசி ஆகாதவர்களுக்கும் ஒரு ரேடிக்கலான அல்லது ஒரு 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 நேருக்கு நேர் மாறான ஒரு குணாதிசயங்கள் இருக்கிறது. அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, அல்லது கிறிஸ்தவ விசுவாசி என்று ஒருவன் தன்னை சொல்லும் பொழுது அவன் முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்டிருக்கிறான், அல்லது ஒரு ஒரு ரேடிக்கலான சேஞ்ச், ஒரு மாற்றம் அவனுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது. விசுவாசியும் அவிசுவாசியும் மாறுபட்ட வாழ்க்கை முறை உடையவர்களாக இருக்கிறார்கள். அது ரேடிக்கலான தீவிரமான ஒரு மாற்றம், மிக தெளிவாக கண்டுகொள்ளக்கூடிய மாற்றம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு நிறைய பேர் தங்களை கிறிஸ்துவ விசுவாசிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் உலக மனிதருக்கும் எந்த வித்தியாசம் இல்லாம இருக்குது. அப்படி இருக்காது. கிறிஸ்தவ விசுவாசிக்கும் விசுவாசிகள் அல்லாதபடி இருக்கிறவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஜெனரலாவே அவங்க எப்படி தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்குறாங்களோ, அவங்க என்ன வேல்யூ சிஸ்டத்துல வாழ்றாங்களோ, அவங்க எப்படி என்ன ஆட்டிடியூட்ல வேலை செய்கிறார்களோ, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று, அதே பணம் சம்பாதிக்க வேண்டும், எப்படி பணம் சேர்க்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு கிறிஸ்தவ விசுவாசி அல்லாதவர்கள் இருக்கிறார்களோ, அதே போலதான் கிறிஸ்தவ விசுவாசிகளும் செய்கிறார்கள். That cannot be. அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் வேதம் கிறிஸ்தவ விசுவாசிகளை கிளியராக டிமார்க்கேட் பண்ணி சொல்லுகிறது, போதிக்கிறது.
ஒரு சாரார் அல்லது கிறிஸ்தவ விசுவாசிகள் என்பவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள். அவர்கள் இன்னொரு ரெல்ம்ல வாழ்கிறார்கள், அல்லது அவர்கள் இன்னொரு ஆவிக்குரிய உலகத்திலே வாழ்கிறார்கள். அவர்கள் இன்னொரு பிரின்சிபிள்ல வாழ்கிறார்கள். ஆவியின் பிரமாணமானது பாவம் மரணம் என்னும் பிரமாணங்களில் இருந்து விடுதலையாக்கிட்டே என்று சொல்லும் போது, from that day onwards, அந்த நாளிலிருந்து ஆவியின் பிரமாணம் அவர்களுக்குள்ளே வேலை செய்கிறது, அல்லது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருக்கிறார், நடத்துகிறார். ஆனால் அடுத்த குரூப் அவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். சோ இந்த முதல் குரூப்ல உள்ளவங்க மாம்சத்தின்படியும் நடப்பாங்க, இப்படியும் நடப்பாங்க, அப்படியும் நடப்பாங்கன்னு கிடையாது அப்படிங்கிறதான் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஓகே, நான் வாசித்துட்டேன். ஆக்சுவலா இந்த 5 முதல் 8 வரை உள்ள வேத பகுதியிலே 6 காரியங்களை நாம் பார்க்கிறோம். மாம்சத்திற்குட்பட்டவர்கள் யார், அல்லது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று 6 குணாதிசயங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்களை குறித்து 3 காரியங்கள் இருக்கிறது. அதற்கும் என்ன காரணம்னு சொல்லி கத்திரிஸ்தமானால் வருகிற நாட்கள்ல பார்ப்போம். இன்றைக்கு எஞ்சி இருக்கிற நேரத்திலே இவைகளை பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சோ முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது மாம்சத்தின்படி நடப்பவர்கள். 5வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏனென்றால் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஸோ மாம்சத்தின்படி நடக்கிறது அப்படிங்கிறது அந்த முந்தின வசனத்துல இருந்து, அதுக்கு முதல் வசன தமிழ் வேதாகமத்தின்படி முதல் வசனத்துல இருந்தும் வருது. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள். ஸோ மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த எதை மீன் பண்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், அல்லது பரிசுத்த ஆவியானவர், அல்லது தேவன்? Again, it is God speaking. ஆகையினாலதான் நம்ம இதனுடைய சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு, இதனுடைய சரியான அர்த்தம் என்ன என்று கண்டுகொள்வதற்கு நாம் ஏன் இத்தனை ஒரு 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 வேதனையான ஒரு முயற்சி எடுக்கிறோம் என்றால், it is God speaking. It is Jesus speaking. இயேசு பேசுகிற காரியம். அதிலே நாம் திருவுகளை செய்ய முடியாது, அது ஆபத்தானது என்பது நாம் அறிந்திருக்கிறோம். சோ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி, அந்த மாம்சத்தின்படி நடக்கிறது, அதாவது those who walk according to the flesh. walking அப்படின்னா நடக்கிறதுன்னா ஒரு ரோட்ல பிசிக்கலா நடக்கிறது அல்ல, ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு வாழ்க்கை முறையை கொண்டவர்கள். ஸோ இதற்கு இந்த வேத பகுதியினுடைய விளக்கத்திற்கு பெரும்பாலும் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொல்லுகிற அநேக ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே நான் கொண்டு வரணும்னு விரும்பினேன். ஏன்னா அமேசிங்கான நல்ல கிறிஸ்பான சில ஸ்டேட்மெண்ட்ஸ், சில கூற்றுகளை அவர் சொல்லி இருக்கிறார். அது நமக்கு புரிந்து கொள்வதற்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஸோ மாம்சத்தின்படி நடப்பவர்கள் அல்லது மாம்சத்தில் நடப்பவர்கள், those who walk according to the flesh அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, the human nature before God has not started to work in a person. அதாவது ஒரு மனிதன் பிறக்கும்போது பாவியாக பிறக்கிறான். அதுல நமக்கு யாருக்கும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிறக்கும்போது அவன் பாவியாக பிறக்கிறான். பாவ சுபாவம் அவனுக்குள்ளே இருக்கிறது, அப்படியேதான் அவன் பிறக்கிறான். அவன் என்று மறுபடியும் பிறக்கிறானோ அன்றுதான் முதல் முறையாக பரிசுத்த ஆவியானவர், இந்த ஆவியின் பிரமாணம் அவனிலே கிரியை செய்கிறது, அல்லது பரிசுத்த ஆவியானவர் அவனிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார், மறுபடியும் பிறக்க செய்கிறார்.
மறுபடியும் பிறக்க செய்கிறார். சோ அந்த மறுபடியும் பிறக்க செய்கிற வேலையை தேவனாகிய கர்த்தர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் செய்வதற்கு முன்னால இருக்கிற அந்த காரியம்தான் மாம்சத்தின்படி நடக்கிற அனுபவம் அல்லது மாம்சத்தின்படி நடத்தல் என்பது ஹியூமன் நேச்சர், மனித சுபாவம். பிஃபோர் காட் ஹஸ் நாட் ஸ்டார்டட் எனி ஒர்க் இன் ஹிம். அதை இன்னும் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்ல சொல்றதுன்னா, மேன் லெஃப்ட் டு ஹிம்செல்ஃப், தன்னில் தானே வாழும்படியாக விடப்பட்ட ஒரு மனிதன் அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய உதவி வராத சமயத்தில் உள்ள man left to himself, தானாகவே மனிதன் வாழ்கிற ஒரு நிலைமை. மனிதன் பிறந்ததிலிருந்து பாவியாக பிறந்தபடினாலே அப்படியே விடப்பட்ட நிலைமை. அந்த நிலைமையில அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவன் மாம்சத்திலே நடந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான். சோ இப்போ 5வது வசனத்தை திரும்பியும் பாருங்க. சோ இப்படி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அல்லது கிறிஸ்தவ விசுவாசிகளாக மாறாதவர்கள் அல்லது மறுபடியும் பிறவாத நிலைமையில் இருப்பவர்கள், மறுபடியும் பிறவாத நிலைமையிலே வாழ்கிறவர்கள், அவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இதெல்லாம் கவனிங்க. அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆனதுனால கொஞ்சம் அதை கொஞ்சம் கூட விளக்கமா சொல்ல வேண்டியது இருக்கிறது. என்னன்னா, இப்ப நம்ம இதை வாசித்த உடனே இப்படி நினைச்சுக்கிடுவோம். இந்த நான் நினைக்கிறேன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல நினைக்கிறேன், உண்மையுள்ளவைகளோ எவைகளோ கற்புள்ளவைகளோ எவைகளோ இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள்னு இருக்கு பார்த்தீங்களா. அதுல உள்ள பயன்பாடு வேற, இது வேற. இதுல நீங்க இங்கிலீஷ் பைபிள படிச்சீங்கன்னா those who mind the things of the spirit அப்படின்னு இருக்கும். those who mind the things of the flesh, those who think the things of the flesh ன்னு இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? அப்ப எப்படி இருக்கணும்னா, மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவர்கள் என்பதை காட்டிலும் மாம்சத்துக்குரிய காரியங்களை குறித்த மைண்ட் செட் உடையவர்கள் அல்லது மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள், சிந்திக்கக்கூடியவர்களாக அல்லது அதையே லைஃப் ஸ்டைலாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த யூசேஜ் சரியானபடி எங்கே இருக்கிறது என்றால் ஒரு பேசேஜ் எடுத்து படிச்சு பார்ப்போம். அந்த வேத பகுதியிலே இந்த அதாவது மாம்சத்துக்குரிய காரியங்களை அன்றாடம் அவங்களே சிந்திக்கிறவர்கள் அப்படின்னு இல்லாம சிந்திக்கக்கூடியவர்களாக, அந்த சிந்தனையை கொண்டவர்களாக, அதான் கரெக்ட். மாம்ச பிரகாரமான சிந்தனையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு இதை டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சோன்னா ஐ திங்க் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவங்களா சிந்தியுங்கள், சிந்திக்காம இருங்க, இவர்கள் சிந்திக்கிறார்கள் அப்படின்னு இல்லை, இவர்கள் அப்படிப்பட்ட சிந்தனையை உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அந்த யூசேஜ பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனம் 16 அப்புறம் 19. ஆனா அது ஃபுல்லாவே வாசித்துறேன். 15ல இருந்து 19 வரைக்கும் வாசிக்கிறேன். இந்த வேத பகுதி நான் நினைக்கிறேன் அந்த முந்தின வேத பகுதியும் நம்ம மெதுவா தான் படிச்சோம். ஸோ அதனால நிதானமா நம்ம அவசரப்படாம படிப்போம். அதுக்கு எல்லாரும் நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 16 முதல் 15 முதல் வாசிக்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். Let us have this kind of mindset. இந்த சிந்தையா இருக்க கடவோம். இதை சிந்திக்கிறவர்களா இருப்போம் அப்படி இல்லை, இந்த சிந்தையா இருக்க கடவோம்.
எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையிலும் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போமாக. சகோதரரை, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் இதுவும் முக்கியம், ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். லைஃப் ஸ்டைல், அந்த மாம்சத்தின்படி நடத்தல் அப்படிங்கறது அந்த லைஃப் ஸ்டைலோட சேர்ந்து வர்றது பாருங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கெடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இங்கேயும் அங்க சிந்திக்கிறார்கள் போட்டிருக்கு. பூமிக்கெடுத்த சிந்தனைகளை உடையவர்களாயிருக்கிறார்கள். பூமிக்கெடுத்த சிந்தை கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அது சரியான டிரான்ஸ்லேஷன். பூமிக்கடுத்த சிந்தை கொண்டவர்களாயிருக்கிறார்கள். பூமிக்கடுத்த சிந்தை கொண்டவர்களாயிருக்கிறார்கள். Worldly in their thinking, earthly in their thinking. இங்க யாரை பற்றி சொல்லி இருக்குங்கிறது முந்தின வசனம் ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். சோ இந்த உலகத்துக்குரிய காரியம் அருமையானே. இப்போ நடைமுறை நீங்க பார்க்கிற விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய மக்கள், ஊழியக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களை பிராக்டிக்கலா கம்பேர் பண்ணி பாருங்க கொஞ்சம். சோ எந்த ஒரு வசனம்னாலும் இல்லையா, எந்த ஒரு வசனத்தை ஒரு உன்னதமான ஒரு வாக்குத்தத்தமா இருக்கும் இல்லையா. தம்பி இளங்கோ அடிக்கடி ரெஃபர் பண்ற அந்த எபேசியருக்கு எழுதின 3வது அதிகாரத்துல உள்ள ஜெபம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ள அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்தை எடுத்தாலுமே அது எதை குறிப்பிடுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவு அந்த ஆவிக்குரிய காரியத்தை மிக தெளிவாக சொல்லக்கூடிய, அதை கூட தங்களுடைய எர்த்லி லைஃப்க்கு ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அதே போல பிலிப்பியருக்கு எழுதின 1:5 அல்லது 6 அந்த வசனம், உங்களிலே தொடங்கினதை முடிக்க வல்லமுள்ளவர் அப்படிங்கிறது. இப்படி எந்த ஒரு மகா மேன்மையான பரத்துக்குரிய ஒரு வாக்கு தத்துவத்தையும் எர்த்லியாக ரொம்ப ஈஸியா இந்த உலகத்துக்குரியதாக கன்வெர்ட் பண்ணி விடுகிற ஊழியக்காரர்கள் அல்லது விசுவாசிகள், how can அவர்களை குறித்து தான் இது சொல்லுகிறது. தெளிவா புரிஞ்சுக்கும். அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்னா அவர்களுடைய ரட்சிப்பு என்று சொல்வதிலே பெரும் பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நாம் நம்பிவிட வேண்டாம். இவ்வளவு டேரிங்கா நம்ம டிசர்ன் பண்ணணுமா, பேசணுமா? கடைசியா நான் ஒரு வசனம் காமிக்கிறேன், ரொம்ப ஆச்சரியம். கடந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நான் அந்த வசனத்தை தான் நினைச்சேன். அதாவது 1 யோவான் 4வது அதிகாரம் 1 முதல் 6 பேசேஜ்ல டெஸ்ட் தி ஸ்பிரிட்ஸ் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய யோவான். உங்களுக்கு டெஸ்ட் தி ஸ்பிரிட்ஸ், ஆவிகளை நிதானித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு போதிக்கிறவர்களை நீங்கள் டிசர்ன் பண்ணி பாருங்கன்னு போட்டிருக்கு, கட்டளையாக போட்டிருக்கிறது. It's a command of Jesus Christ, அல்லது தேவனுடைய கற்பனை, அது கட்டளை. அது எப்படி டெஸ்ட் பண்றது? அந்த வசனத்துக்கு இப்ப போகல, ஆனா ரொம்ப ஷார்ட்டா நான் அது சொல்வேன். ஆனா அகென்ஸ்ட் தேர் காஸ்பல், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அப்படிங்கறதுடைய விளக்கம் அந்த கான்டெக்ஸ்ட்ல, டெஸ்ட் யுவர் பிரீச்சர்ஸ் பை தேர் காஸ்பல். நாம் அவருடைய கற்பனையை மீறுகிறவர்களாக இருப்போம், அது நமக்கே
ஆபத்தாக முடியும். அதாவது ஊழியர்களை நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள். எதன் அடிப்படையிலே? அவர்கள் விசுவாசிக்கும், அவர்கள் போதிக்கும் சுவிசேஷத்தை வைத்து செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. அதான் அந்த பேசேஜினுடைய தாற்பயம், அந்த பேசேஜினுடைய அர்த்தம். ஸோ இப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் 3:15-16-19 வாஸ்தவம். ஸோ அதற்கு ஆங்கிலத்திலே மார்ட்டின் லாய்ட் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வேணா நீங்க எழுதி கொள்ளலாம். என்றால் இதை அந்த விதமா நடத்துறதுக்காக தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸையே நான் குறிச்சிட்டு வந்துட்டேன். deliberately setting on one's mind on certain objects. ஒரு மனதை ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் மேல, குறிப்பிட்ட காரியத்தின் மேலே செட் பண்ணுதல் அல்லது வைத்தல். இது ஆங்கிலத்துல எந்த விதமான யூசேஜ்ல இது இந்த மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள் என்று அப்படி வருதுன்னு சொன்னா, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம்ல. சில பேர் அதிகமா ஒருவேளை தேவையில்லாம அனாவசியமாக நம்முடைய காரியங்கள்ல குறுக்கீடு செய்து நம்முடைய லைஃப்ல குறுக்கீடு செய்யறாங்கன்னு சொன்னா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த யூசேஜ் தான் அதுல போட்டிருக்கு. மைண்டிங் த பிஸ்னஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் அந்த யூசேஜுக்கு இது எந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது ரொம்ப அழகா அப்படின்னு சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். இயேசு கிறிஸ்து அந்த பிலிப்பி, செசரியா பிலிப்பி பட்டணங்களிலே போகும்போது பேதுருவோடு அல்லது சீஷர்களோடு செய்கிற அந்த உரையாடல்ல அதை நம்ம பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். நல்லா தெரிந்த ஒரு சம்பவம் தான், ஆனாலுமே இந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்கறது நல்லது. 16வது அதிகாரம் மத்தேயு 16 21 இருந்தே வாசிக்கிறேன். 23 இருக்குது, 21 இருந்து வாசிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்தது, இதை நம்ம வாசிக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு இதுக்கு முந்தி நடந்தது நிச்சயமா உங்களுக்கு ஃபிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வரும். 21வது வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். டீச்சிங் ஆஃப் த கிராஸ், சிலுவை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், அவர் சொல்ல தொடங்க தான் செஞ்சாரு, அவன் சொல்லி முடிக்க கூட அவன் அனுமதிக்கல. he just started, சிலுவையின் உபதேசத்தை ஸ்டார்ட் தான் பண்ணாரு. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இது ரொம்ப நம்ம தியானிக்கிற ஒரு பேசேஜ் தான். அவரோ திரும்பி பேதுவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய். You have set your mind on a particular object, that is the crossless life, அல்லது ஒரு சிலுவையற்ற ஒரு வாழ்க்கையை நீ ப்ரிஃபர் பண்ணுகிறாய். ஒரு 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 சஃபரிங் இல்லாத, பாடுகளற்ற, வேதனையற்ற ஒரு வாழ்க்கையை நீ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ற. எனக்கும் சரி, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் சரி. உன்னுடைய மைண்ட் செட், the way you think, நீ சிந்தனை செய்கிற விதம் இந்த சாத்தானுக்கு அடுத்ததாக அல்லது இந்த உலகத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது. மனுஷருக்கு ஏற்றவைகளை, இந்த உலகத்துக்கு ஏற்றவைகளை, இந்த உலகத்து மனிதர்கள் சிந்திக்கிற பிரகாரமாய் சிந்தனை செய்கிறாய்.
கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ரேடிக்கலி ஆப்போசிட், அருமையானவர்களே. ஸோ இன்னைக்கால தான் ரொம்ப கூர்மையாக நான் கவனித்தேன். இந்த கான்டெக்ட்ல தான் தொடர்ந்து இயேசு போதிக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு அதுல இருந்தே வாசிக்கிறேன், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய். சோ தேவனுக்கு ஏற்றவைகள் எது, மனுஷருக்கு ஏற்றவைகள் எது, அல்லது ஆவிக்குரிய காரியம் எது, மாம்சத்துக்குரிய காரியம் எது என்பதை கீழே அழகாக பேசிட்டு போறாரு பாருங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷலை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவை சுமப்பதை குறித்து மட்டும் மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறது இந்த பேசேஜ் நம்ம படிக்கும்போது தெளிவாகும். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷலை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், anyone who want to follow me, anyone in this world who want to follow me, என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, denying self, மிக முக்கியமான தன்னைத்தான் வெறுத்தல் என்பது இன்று கிறிஸ்டியன் வொக்காபுலரியில இருந்து, கிறிஸ்டியன் வொக்காபுலரியில இருக்குது. கிறிஸ்தவ விசுவாசிகள், கிறிஸ்தவ சபை என்று சொல்லக்கூடிய சபையிலிருந்து, சபையினுடைய வொக்காபுலரியிலிருந்து அது எவ்வளவாய் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். This is mandatory. விரும்பினால் சிலுவை, இல்லாவிட்டால் சிலுவை இல்லை, அப்படி அல்ல. அந்த ரோமர் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். ரோமர் 5வது அதிகாரத்துல 5வது அதிகாரம் அந்த பாடுகளை பின்னணியமாக வைத்துதான் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அந்த 5வது அதிகாரம் துவக்கத்திலே வருது. அந்த உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படிங்கிறது 8வது அதிகாரத்திலேயும் வருது, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சோ மனுஷன் தன் ஜீவனை 25 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன். சோ இந்த உலகத்துல ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப ப்ரிஃபர் பண்ணி மற்றவர்களை போல இன்னைக்கு அவங்க தங்களுடைய பிள்ளைகளை என்ன நோக்கத்துக்காக படிக்க வைக்கிறாங்களோ அந்த நோக்கத்திற்காக அவங்க உலகத்தார் பிள்ளைகளை துன்பப்படுத்தி அல்லது ஏராளமான பணங்களை அவர்களுடைய தேவையில்லாமல் செலவு செய்து தேவையில்லாம அவங்கள ஸ்ட்ரெயினுக்குள்ளாக்கி எப்படியாகிலும் என் பிள்ளை சமுதாயத்துல முன்னேறணும் அப்படிங்கிற அந்த தமிழ் அந்த வார்த்தை. ஸோ அதே எய்ம் தான் கிறிஸ்துவ விசுவாசி என்று சொல்லக்கூடியவனுக்கும் இருக்கிறது என்றால் அப்படி இருக்க முடியாது. ரேடிக்கல் சேஞ்ச். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். சோ இந்த மாம்சத்துக்குரிய, இப்ப ரோமர் 8க்கு வருவோம். ஓகே, மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி. இப்ப ஆவியின்படி நடக்கிற அந்த காரியங்களை இப்ப நம்ம விட்டுருவோம். முதல்ல இந்த மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அல்லது கிறிஸ்தவ விசுவாசிகள் அல்லாதவர்கள் அப்படிங்கிறவர்களை குறித்து எழுதியிருக்கிற அந்த 6ஐயும் ஒவ்வொன்றாக நம்ம முதல்ல பார்ப்போம். அதுக்கு பிறகு ஆவியின்படி நடக்கிறவர்களை பார்ப்போம். ஸோ தட் அந்த கிளியர் டிமார்கேஷன் அதை நம்முடைய மனது சரியாக மனதிலே அதை ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளத்தக்கதான விதத்திலே கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ இந்த மாம்சத்துக்குரியவைகள் எவைகள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நல்லாவே தெரியும். 2 வசனங்களை கொஞ்சம் வேகமா வாசிப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம், நல்லா தெரிஞ்ச பேசேஜ் தான். 1 யோவான் 2வது அதிகாரம் 15 முதல் 17. 1 யோவான்
2வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். சோ நல்ல கவனிங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிற சிந்தனை மைண்ட் செட் உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது சிந்தனை மாத்திரமல்ல, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், த ஹோல் லைஃப் ஸ்டைல், அவருடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறதையும் நீங்க எழுதிக்கலாம்ல. வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல், தட் இஸ் ஈக்குவல் டு மிக முக்கியமாக not only thinking but the affections also. சிந்தனை மாத்திரமல்ல, இருதயத்தினுடைய இன்க்ளினேஷன் அல்லது அன்பு அல்லது இருதயத்தினுடைய சாய்வு, அஃபெக்ஷன் என்று நாம் ஆங்கிலத்துல அடிக்கடி சொல்லுகிறோம் அல்லவா. அந்த ஜோனதான் எட்வர்ட்ஸ் உடைய லாங்குவேஜ் படி தி அஃபெக்ஷன்ஸ், கிறிஸ்டியன் அஃபெக்ஷன்ஸ், அதே நேரத்துல உலகத்துக்கான காரியங்கள் மேலே அந்த இருதயத்தினுடைய சாய்வு, அஃபெக்ஷன்ஸ் இருக்குமானால் அதை தான் இங்கே நாம பார்க்கிறோம். சோ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். சோ யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே இயேசு நிக்கோதேமுவிடத்திலே பேசும்போது ஒளியை பார்க்கலும் இருளை அவர்கள் விரும்புகிறதே அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம்னு சொல்றாரு இல்லையா. ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புவதே அப்படின்னு சொல்லும்போது, ஒளியை பார்க்கலும் இருளை குறித்த நேசம் அவர்களுக்குள்ளே இருப்பது எல்லாமே அதுல வருது. த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஹார்ட். அங்கேயுமே இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறவாத ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அங்க சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ மறுபடியும் பிறவாத ஒருவனுடைய இருதயத்தினுடைய சாய்வு, இன்க்ளினேஷன், அது இருளுக்கு நேராக இருக்கிறது. சோ விசுவாசிகள் அதுக்கு நேரா, விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அதுக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். சோ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இப்ப பாருங்க, ரேடிக்கலி ஆப்போசிட். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அல்லது உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூர்ந்தால் அல்லது எர்த்லி திங்ஸ்ல உலகம் சார்ந்த காரியங்களிலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை. நம்முடைய இந்த பாத்திரத்துல அல்லது இந்த இருதயம், அதிலே தேவனுடைய அன்பு இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் இந்த உலகத்தினுடைய அன்பு இருக்கும். சோ ஒருவேளை இதுல நாம் குளிர்ந்து போயிருக்கலாம், அது வேற விஷயம் அருமையானவர்களே. இப்போ இதை வச்சு உடனே இப்போ உலகத்தை குறித்த நேசம் எனக்குள்ள அவ்வப்பொழுது வந்து போகிறதுன்னு சொல்லி ஒரு கில்ட் உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அகைன் அதான் அந்த லைஃப் ஸ்டைல், அவருடைய வாழ்க்கை முறையே அப்படி அமைந்திருக்கிறது. the pattern of thinking, அந்த மைண்ட் செட் உடையவர்களாக இருக்கிறோம். ஆனா கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம எப்போதும் இதை என்கவுண்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்பப்போ போயிட்டு தான் வருது, அது வேற. அந்த காரியத்தை குறித்து தான் நாம் எச்சரிப்படையும்படியாக அதை மென்ஷன் பண்ணி அப்படி பண்றாங்க அப்போஸ்தலர்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக. சோ ஒருவன் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடிய மைண்ட் செட் உடையவனாயிருந்தால் அப்படிதான் இதை பார்க்கணும். அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. போத் ஆர் ரேடிக்கலி டிஃப்ரெண்ட். ஏனெனில் அது என்னது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவை உலகத்தில் உள்ளவைகள். பெருமை ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். சோ மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அப்படி அகெயின் இது இப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது அது செக்ஷுவல் சம்பந்தமான அல்லது இந்த பாலியல் சம்பந்தமான காரியங்களை மாத்திரம் குறிக்கவில்லை.
சோ இங்க நம்ம அதுக்காக அந்த இச்சை அப்படிங்கிறதுக்கு ஆசை அப்படிங்கிறதையே நம்ம பொருத்தி நம்ம வாசித்து பார்க்கலாம். ஏனெனில் மாம்சத்தின் ஆசை அது கூட ரொம்ப தெளிவா இல்லை, கண்களின் ஆசை. என்னுடைய கண்கள் ஆசைப்படுகிற எல்லாவற்றையும் நேசிக்க, என்னுடைய கண்கள் ஆசைப்படுகிற எல்லாவற்றின் மேலும் என்னுடைய இருதயத்தின் இன்க்ளினேஷனோ, ஸோ என்னுடைய கண்கள் இந்த உலகத்தின் காரியங்களின் மேல் ஆசை கொண்டு அதன் மேல என்னுடைய இருதயத்தினுடைய இன்க்ளினேஷன் இருக்கிறது என்றால், அதுபோல ஜீவனத்தின் பெருமை, இந்த உலகத்திலே பெருமை உள்ளவனாக அல்லது இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஹை ஸ்டேட்டஸ் சொல்றோம்ல, ஒரு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்றேன். அந்த ஸ்டேட்டஸ் மேல ஒரு ஆசை, ஒரு இருதயத்தினுடைய இன்க்ளினேஷன் எல்லா மனிதனுக்கும் இருக்கும். அதுதான் அவன் பாவத்திலே பிறக்கிறான் என்று. ஆனால் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாய் ஒருவன் மாறும் போது அதற்கு நேர் மாறானது. ரேடிக்கல் சேஞ்ச் நம்ம அங்க பார்க்கிறோம். கலாத்தியர்கள் எழுதின நிருபத்துல இன்னும் தெளிவாக அதை அந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு அதுவும் நல்லா தெரிஞ்ச பேசேஜ் தான். இந்த கான்டெக்ட்ல நம்ம படிக்கிறது நல்லது. கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 19, 20, 21. இது மிக தெளிவாக அல்லது மிக முக்கியமாக இதை நான் எதற்காக எடுக்கிறேன் என்றால், நம்ம அந்த மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லும் போது அது பாலியல் சம்பந்தமான காரியம் மாத்திரமல்ல. ஏன்னா யூஸ்வலா நம்ம அந்த மாம்சம் அப்படின்னு சொல்லும் போது அந்த நம்மளை அறியாம அதுக்கு நம்ம பேக் ஆஃப் த மைண்ட் நம்ம அதை யோசிப்பது நார்மலா இருக்கலாம். ஸோ அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஸோ மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். ஓகே, இது எல்லாமே அந்த லாங்குவேஜ் இல்லையா? அடுத்தது பாருங்க, விக்கிரக ஆராதனை. ஸோ தேவனாகிய கர்த்தரை நாம் நேசிப்பதை காட்டிலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதை காட்டிலும், அல்லது பரிசுத்த ஆவியானவரை நேசிப்பதை காட்டிலும், பரலோகத்தை நேசிப்பதை காட்டிலும் வேற எதையாகிலும் அதிகமாய் நேசிப்போமையானால் அது விக்கிரக ஆராதனை ஆகி விடுகிறது. பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். பில்லி சூன்யம், ஓகே, அது இருக்காதா இருக்கலாம். அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ பாருங்களேன், வேர்ட்ஸ பாருங்க. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. நம்ம இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறோமா? இது பேட்டர்ன் ஆஃப் லைஃப்ல இல்லை நம்ம. ஓகே, கண்டிப்பா இல்லை. ஆனா அருமையானவர்களே, இந்த காரியங்களை நாம டெஸ்ட் பண்ணி பார்ப்பது. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், இவை எல்லாமே மாம்சத்துக்குரிய காரியங்கள். ஸோ இவைகளை நாம ஓவர் கம் பண்ண, அல்லது ஆவினால் நடப்பது அப்படிங்கிற, ஆவினால் நடக்கிறவர்கள் ஆவினாலே அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றுதல் என்பது இவைகளிலிருந்து இவைகளை மேற்கொள்வது அப்படிங்கிறத நம்ம கடைசியில நம்ம இப்போ மெடிடேட் பண்ணி கொண்டிருக்கிற அல்லது கற்றுக்கொண்டிருக்கிற அந்த பேசேஜினுடைய கடைசியில வருது. 12வது வசனத்திலையும் 13வது வசனத்திலையும் அதுதான் சொல்றாரு. அதனால இது சுத்தமா இருக்காதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இது நமக்குள்ளே காணப்படுகிறது. நாம ஆவினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படியான கட்டளையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது நம்ம இந்த பேசேஜின் அடிப்படையில் எதை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், பேட்டர்ன், அதாவது லைஃப் ஸ்டைல், மாம்சத்தின்படியான எண்ணம் கொண்டவர்கள், அவிசுவாசிகள்,
அப்படிங்கிறத அப்படிங்கிறவங்க இந்த கிறிஸ்தவ விசுவாசிகள் என்று சொல்கிறவர்களுக்குள்ளேயும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்குள்ளேயும் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக வகையறை செய்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியம். ஸோ ஐ திங்க் நேரம் நிறைய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம முடித்துக்கொள்வோம். மீதியை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இனிமே நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையினால இந்த நாட்கள்ல நம்ம வாரம் மீட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம ஜெபத்தோட இந்த பேசேஜை நம்ம திரும்ப வாசித்தவர்களாக அடுத்த வாரத்திலே நம்ம இணைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொரு தம்பிலாங்கோ. தேங்க்ஸ். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் முக்கியத்துவம் என்ன, அதை நம்ம அடிப்படையா வச்சுக்கிட்டு ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்கும்போது அந்த ரோமர் 1:4 தான் வந்து அந்த அடுத்த வர 3 செட்டஸ் ஆஃப் பேசேஜ் 5-8 அங்க வந்து பேசிட்டு வரப்போறாரு அப்படின்றதையும் பரிசுத்தாவியானவர் விளக்கி இருக்கிறார். அதே மாதிரி அந்த 8வது அதிகாரம் முழுவதும் அந்த ஃபர்ஸ்ட்ல நம்முடைய ரட்சிப்பு, அதாவது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்ற காரியத்தை தான் வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நியாய தீர்ப்பு முழுமையடைந்து அல்லது இது நிறைவேற்றப்பட்டு விட்டது அப்படின்ற காரியத்தையும், அது நமக்கு முழுவதுமாக வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும், ஸோ அவர் நியாயப்பிரமாணத்தின் ஆளுகையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினதுனால நாம் இப்போ பயமின்றி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக மாற்றப்பட்டுள்ளோம் அப்படின்ற அந்த காரியம், அதாவது நம்முடைய ரட்சிப்பை அவர் தொடங்கி நடத்தி முழுவதும் அவரே முடிக்க உள்ளார். ஏன் அப்படின்னா அதன் மூலமாக நம்முடைய ரட்சிப்பிலே அவர் முழு மகிமை எடுத்துக்கொள்ளுகிறார் அப்படின்ற அந்த காரியமும் நம்மளுடைய இன்னைக்கு கொஞ்சம் நம்ம வந்து சீரியஸான காரியத்தையும் நம்ம பார்த்தோம். கரெக்டா நம்முடைய வேல்யூ சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு, மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக அல்லது ரட்சிக்கப்படாத அந்த நிலைமையில இருக்கா, இல்ல ஆவிக்குட்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிற அந்த நிலைமையில இருக்கா, அல்லது அந்த அன்ரீஜெனரேட்டடா பாவியாகவே விடப்பட்டு அவங்களோட வேல்யூ ஸ்ட்ரீம் வந்து உலகத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஸோ நம்ம பேதுரோட எக்ஸாம்பிளை பார்த்தோம். பேதுரு எவ்விதமாய் அவரோடு கூட பாடு அனுபவிப்பதை பார்க்கலும் உலகத்தை தெரிந்து கொண்டார். ப்ராப்ளி எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது, நம்ம எபிரேயர் 11 படிக்கிறோம்ல, மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ பிள்ளைகளோடு கூட பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஸோ நம்முடைய மைண்ட் செட், நம்முடைய வேல்யூ சிஸ்டம் எப்படி இருக்கு? ஐ திங்க் இட்ஸ் அன் அவேக்கனிங் கால். ஈவன் தோ அங்கிள் நடுவில் வந்து நம்ம அதை குறித்து ரொம்ப சிந்திச்சு சோர்ந்து போக வேணாம் அப்படின்ற அந்த மாதிரி கொண்டு வந்தாலும், பட் லெட் அஸ் சீரியஸ்லி திங்க், ஆர் வி வந்து பிஹைண்ட் அ வேர்ல்டை பர்சீவ் பண்றோமா? அதுக்காக தான் நம்ம மற்ற வசனங்களையும் படித்தோம். மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிற பேதுருவை தேவன் எவ்விதமாக கடிந்து கொண்டார் அப்படின்றதும், அது தன்னுடைய பாடம் மாத்திரம் பத்தி பேசல, அவரை பின்பற்றுகிற நமக்குமே வந்து நம்மை நாம் வெறுத்து நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் ஜீவனை இழந்து போகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம சிந்திக்க வேண்டும். ஸோ நம்முடைய திங்கிங்கு, நம்முடைய அஃபெக்ஷன் வந்து எப்படி உலகத்தின் மேல இருக்கா, உலகத்தான போல நாமளும் ஒரு மாதிரியா வாழணும்னு ஆசைப்படுறோமா, இல்ல கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கும்படிக்கு நம்ம அவரோடு கூட பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளுகிறோமா? ஸோ நாம சிந்திப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சிஸ்டர் ஓகே, அவங்க போயிட்டாங்களா? ஓகே, வித்யா சிஸ்டர் ப்ரேயர் பண்ண முடியுமா? சிஸ்டர் வித்யா.
ஓகே. ரவி ரவி அன்மியூட் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க ரவி. அண்ணா இருக்குண்ணா. எஸ் அண்ணா. ப்ரேயர் பண்ணுங்க. ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இருக்குமில்ல தகப்பனே, மாலை வேலைக்காக ஆண்டவரே, நீங்க கொடுத்த நல்ல தயவுக்காக, இவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே, பாவிகளும் துரோகியுமான எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் பார்க்கவும் ஆண்டவரே, இன்னொரு விசை கூட எங்களை நாங்கள் தற்பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய அந்த இடத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த ரோமர் வேத பாதம் மூலமாக எங்களை நீங்க கொண்டு போயிருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா அங்க முதல்ல கொண்டு வந்தது போல ஆண்டவரே எங்களுக்கு கிறிஸ்துக்குட்பட்டவர்களா இருக்கிற எங்களுக்கு ஆக்கினித்து பில்லுன்னு ஆண்டவரே எங்களுக்கு அப்படி ரொம்ப ரிலீஃபா இருந்த ஃபீல் பண்ணோம் ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அதை நீரே எங்களுக்கு ஆண்டவரே செய்து முடித்திருக்கிறீங்கப்பா. நமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் பார்க்கையில ஆண்டவரே நாங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறோம், நாங்கள் எப்பேற்பட்ட கிருபினால ரட்சிக்கப்பட்ட மக்கள் நாங்க, தேவனுடைய கிருபினால ரட்சிக்கப்பட்ட நாங்க எப்படிப்பட்ட சிந்தை எங்களுக்குள்ள இருக்குது என்றதை இந்த நாள்லயும் இந்த பேசேஜில் குறிப்பாக வசனம் 5 நாங்கள் பார்க்கும்படியாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாருக்கு தேவனுக்கா அல்லது உலகத்துக்கா எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம், எங்கள் சிந்தை எதை நோக்கி இருக்குது என்பது எங்கள் இருதயத்தை நாங்கள் சோதித்தறிய ஆராய்ந்தறிய அப்பா பரிசுத்தாவியர் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. டைம்ஸ் ஆண்டவரே நாங்கள் ஆல்மோஸ்ட் கிறிஸ்டின் போலதான் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆலயத்துக்கு போகிறவர்களும் வருகிறவர்களுமாக ஜெபம் செய்கிறவர்களுமாக இருக்கிறோம். ஆனாலும் எங்கள் இருதையும் அப்படி டிரான்ஸ்லேஷன் போயிட்டு இருக்கு ஆண்டவரே. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறீர், முற்றுமுடிய நீர் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்கள் இருதயம் உண்மையே பற்றி இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே, எங்கள் இருதயத்துல அந்த பிதாவின் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது விட நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே ஆண்டவரே, எங்கள் அநேகர் இடத்துல குறைகள் உண்டு ஆண்டவரே, எங்கள் பலவீனங்கள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் தயவாய் எங்களை மன்னித்து ஆண்டவரே கிருபையினாலே உம்முடைய பாதையில நீர் எங்களை நடத்த முடியா கூட நாங்கள் வேண்டுகிற சாமி. நமக்கு முதலிடம் கொடுக்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆண்டவரே, அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு நாங்கள் நடக்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உம்முடைய கற்பனையின் மேலே நாங்கள் பிரியமாய் இருக்க கீழ்ப்படிய தேவன் தாமே உதவி செய்ய கூட எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரே மற்றும் முடிய நடத்த முடிய கூட எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சாமி. தேவன் தாமே ஆண்டவரே நீர் நடத்துங்க ஆண்டவரே. இந்த காரியத்தை நாங்கள் கேட்கும்படியாக மீண்டுமா ஒரு கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த காரியத்தை பற்றி இன்னுமாய் நாங்கள் ஆழமாய் சிந்திக்கும்படியாக அப்பா இந்த பேசத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே தேவன் தாமே நடத்த முடியாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்ஸ் ரவி. இந்த நாளிலும் யாருக்காவது நீங்க இந்த கேட்ட சத்தியத்துல கிளாரிஃபிகேஷன்ஸ் டவுட்ஸ் இருக்கும், இல்ல நீங்க இதை கேட்கும்போது பரிசுத்தாவியானவர் எனக்கு இந்த இன்சைட்டை கொடுத்தாரு அப்படின்னு நீங்க ஆட் பண்ணணும்னாலும் நீங்க ஆட் பண்ணலாம். உங்களை அன்மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்தா நம்ம எங்கடா நம்ம உண்மையை பத்தி ஏதாவது பேசிடுவோம் அப்படின்ற பயத்துல இருக்க மாதிரி தெரியுது. ஆமாண்ணா, நிச்சயமா நான் பயம் பிடிச்சிருக்குண்ணா. ஆனா அங்கிள் ஒரு இடத்துல கொண்டு வந்தாங்க, கில்ட்டிக்குள்ள போக வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனா திரும்ப நீங்க பயத்தை கொண்டு வந்துட்டீங்க. இல்ல வீட்டுக்குள்ள போக அது பட் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். சாரி, ஆமா மற்றவங்களுக்கு யாருக்கா
ஸோ யூஜின் வந்து டோன்ட் நோ வாட் டு சே. அங்கிள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்முடைய ரியல் லைஃப்ல ஆக்சுவலா பொருத்தி பாருங்க. அது நம்மள ரொம்ப இன்ட்ரோஸ்பெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுமே நம்ம எதை பர்சீவ் பண்றோம், நித்திய ஜீவனுக்குரியவைகளை பர்சீவ் பண்றோமா, இல்ல மாம்சத்தின் இச்சை, உலகத்தின் இச்சை, இந்த கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தான் பர்சீவ் பண்ற மாதிரி நம்மளும் பர்சீவ் பண்றோமா அப்படின்றது நம்ம வந்து கண்டிப்பா நம்மள டிசைன் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த நாட்கள்ல அங்கிள் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ண மாதிரி ஆக்சுவலா நம்முடைய திருச்சபைகள்ல இப்போ இந்த மாதிரியான எந்த போதனைகளும் கிடையாது. அந்த பைபிள்ல இருந்தாலுமே வந்து சர்ச்சோட டிக்ஷனரிஸ்ல வந்து பாடு, உபத்திரவம் அப்படின்றதெல்லாம் எடுத்துட்டு உலகத்தான் வந்து எப்படி நம்மளை வந்து பெருமையா பார்க்கணும், நம்முடைய திறமைய பெருசா பார்க்கணும், அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. ஓகே, யாருக்கும் கேள்விகள் இல்லையா? இல்ல நீங்க வந்து பப்ளிக்கா பேசுறதுக்கு இல்ல ஹெசிடேஷனா இருக்கு அப்படின்னா நீங்க ப்ராபப்ளி அங்கிளை பர்சனலா கூட நீங்க கால் பண்ணி பேசுறதுன்னா நீங்க ஃபீல் ஃப்ரீ டு டாக். பட் ஒரு காரியம் தயவுசெய்து, ஆக்சுவலா இன்னைக்கு லைவை வந்து என்னோட யூடியூப்ல போட்டிருக்கேன். நான் வந்து பிரதர்ஸ் கிட்ட பேசி நம்மளுடைய குரூப்ல போட சொல்றேன். பட் நீங்க மறுபடியும் 1 or 2 times நீங்க வாட்ச் பண்ணுங்க, கேளுங்க. ஸோ தட் இட் ஹெல்ப்ஸ். ஓகே brothers and sisters, God bless you. Thank you all. Thank you.